This video sponsored by BuyMode. இந்த ஆப் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னைக்கு நவம்பர் இறுதியில் பொங்கல் புயலால் ஆபத்து, வானிலை ஆய்வாளர்கள் அலர்ட். வங்கக்கடலில் தற்போது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி உள்ளது. இது வலுவடைந்ததால் புயலாக மாறும் என்றும் இந்த புயலுக்கு பொங்கல் என பெயர் சூட்டப்படும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாது இந்த புயல் சென்னையை கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வங்கக்கடலில் புயல்கள் உருவாவது இயல்பானதுதான். இந்த புயல்கள் பல நேரங்களில் ஒடிசா, மேற்கு வங்கம் நோக்கி நகர்ந்துவிடும். சில நேரங்களில் தமிழ்நாட்டை நோக்கி வருவது உண்டு. அதிலும் சென்னையை நோக்கி வரும்போது மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துவதும் உண்டு. இந்த வகையில் இந்த ஆண்டு தற்போது வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி உள்ளது. இது நவம்பர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்றும் அடுத்த 2 நாட்களில் தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இது தாழ்வு மண்டலமாக இருந்து வலுவடைந்து விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் புயலாக வலுப்பெற்றால் சென்னைக்கு சிக்கல்தான். ஏனெனில் இதன் பாதை சென்னையை நோக்கிதான் இருக்கிறது. இப்புயலுக்கு பொங்கல் என பெயரிடப்படும். இந்த பொங்கல் புயல் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். எனவே வங்கக்கடலில் நடக்கும் மாற்றங்களை ஆய்வாளர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். மழையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்காலில் பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 26ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழை மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் மற்றும் புதுவை ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழை மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.